அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். 550 செய்யுள் 29. ஒல்லன ஒலி புனல் ஊரன் வியல் மார்பும் புல்லே ஞான் என்பேன் புனை இழையாய் புல்லேன் எனக்கோர் குறிப்பும் உடையேனோ ஊரன் தனக்கு ஏவல் செய்து ஒழுகுவேன். தலைவியானவள் தன்னுடைய நிலைமையை பற்றி தோழியிடம் சொல்கிறார். அழகான அணிகலன்களை அணிந்துள்ள தோழியேன் புல் இழையா என்று சொல்கிறார். அழகான அணிகலன்களை அணிந்த தோழியே, ஓ என்று கொட்டக்கூடிய அருவிகள் உடைய நாட்டினுடைய அரசன், மருத நாட்டு அரசன், அவனை நான் தழுவவே மாட்டேன் என்று நான் நினைத்திருந்தேன் அவனை காணுவதற்கு முன்னால். ஆனாலும் அவன் வந்த பின்னால் அவனை பார்த்த உடனே அவனுக்கே நான் பணி செய்ய கடமைப்பட்டவன் என்பதை உணர்ந்தனால் அப்படி தழுவ மாட்டேன் என்று கூறிவிட முடியுமா என்று தன்னுடைய நிலையை சொல்லுகிறாள் தலைவி தோழியை பார்த்து. பிடிவாதமாக தழுவ மாட்டேன் என்று சொன்ன போதிலும் கூட அவனை நேரிலே பார்த்த உடனே அவனை நான் தழுவிக்கொண்டேன், எப்படி அவனை தழுவ மாட்டேன் என்று சொல்ல முடியும் என்று தலைவி சொன்னதான செய்யுள் இந்த செய்யுள். மீண்டும் ஒரு முறை செய்யுள். ஒல் என் ஒலி புனல் ஊரன் வியல் மார்பும் புல்லேன் ஞான் என்பேன் புனை இழையாய் புல்லேன் எனக்கோர் குறிப்பும் உடையேனோ ஊரன் தனக்கு ஏவல் செய்து ஒழுகுவேன். நன்றி, வணக்கம்.